ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தின விழா அன்னை மரியாள் விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த நாளில் திருவழிபாடு புத்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனம், மீண்டும் 12வது அதிகாரம் 1 6 10 வசனங்கள். அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளுடைய கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலின் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. மின்னலும் பேரெரிச்சல் இடிமுழக்கம் நெருக்கம் கனத்த மழையும் உண்டாயின. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலாவுடைய காலடி இருந்து 12 விண்மீன்கள் தலையை கொண்டிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனை விட்டு கடும் துயரில் கதறினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. ஒரு நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணது. அதற்கு 10 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த தலைகள் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்ட பேறுகாலில் இருந்த பெண்ணை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நீண்டு கொண்டிருந்தது. எல்லா நாடுகளை இருப்பு கொண்டு நடத்திருந்த ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். அந்த குழந்தை கடவுள் அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் பேருமாறு கடவுள் அவருக்கு இடத்தை வைத்திருந்தார். மீட்பும் வல்லமையும் நம் கடவுளுடைய ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் அனைத்து வந்துவிட்டன. நம் சகோதரிகளை குற்றம் சுமத்தியவன், நம் கடவுளுக்கு அல்லும் பகலும் குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, விண்ணகத்தில் கடவுளுடைய கோயில் திறக்கப்படுகிறது. அங்கே உடன்படிக்கை பேழையில் என்ன இருந்தது? எதிரே 9:5 பார்க்கும் 10 கட்டளைகள், மன்னா, அவனுடைய குறித்த குலதே போலதான் கன்னிமரியாள் உடன்படிக்கை பேழையாக இருக்கிறாள். அந்த விண்ணகத்திலே காணப்படுகிறது. அவருடைய குமாரனை வார்த்தையாளரை பெற்றெடுத்தார். அவரை தன்னுடைய உதரத்திலே ஏற்றுக்கொண்டார். பரிசுத்தவதியாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். இவர் இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். இந்த 12 விண்மீன்கள் 12 கோத்திரத்தை குறிக்கிறது. நிலாவை காலடி கொண்டிருந்தார். அந்த அரக்க பாம்பு அவளை தடுக்க பார்க்கிறது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் வெளியே தள்ளப்பட்டது. நமக்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டிருந்தவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆகவே மீட்பும் வல்லமையும் மாட்சியும் வந்தது. கன்னிமரியால் ஆன்ம சரீரத்தோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். She was taken into heaven. She is not ascended into heaven, but on the contrary, he was ascension. அவர் விண்ணகத்துக்கு இறைவனால் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். என்று திருவழிபாடு 3:21 என்ன சொல்கிறது? நான் வெற்றி பெற்றேன் தந்தையின் அறிய வெற்றி பெறுவோருக்கு என்னோட அமரும் பாக்கியத்தை கொடுப்பேன். ஆகவே இறைவன் அந்த விண்ணக வாழ்விலே அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறார். குருவாசத்திற்கு விடையாய் அவை நமக்கு கற்பித்திருக்கிறது. நாம் விசுவசித்து கன்னிமரியாள் இறைவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கையில் நாமும் ஒரு நாள் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு நாம் இறக்கும்போது அவரோடு நாம் உயிர் பெறும் பாக்கியத்தை அவருடைய வருகையின் போது நாம் பெறுவோம். கன்னிமரியாள் நமக்கு முன்னோட்டமாக விண்ணகம் சென்றிருக்காத விண்ணக ஆரோக்கிய நாளாக நாம் இங்கே கூறுவோம். அதை இன்னும் தெளிவாக ரோமர் புத்தகம் 8:10 யாரை முன்குறித்தார் அழைத்தார், யாரை அழைத்தார் ஏற்புடையவராக்கினார், யாரை ஏற்படுத்தாருடைய மகிமையை பங்கு கொடுத்தார். மகிமையை தந்தை விழாப்பக்கம் கொடுக்கும் பாக்கியத்தை கொடுத்தார். அதை போல ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். தானாக சென்றவரை தாம் கன்னிமரியாளுக்கு கொடுக்கப்பட்டார். நாமும் அந்த வாழ்வில் பெற ஒப்பு கொடுப்போமா? நேற்று மீண்டும் மாறாதவரை நீர் என்னாலும் எங்களை வழி நடத்துகிறீர். நமது கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். நீரை தொடர்ந்து ஆசிரியர் பரிசுத்தமாக இயேசுவின் நாமத்தில்